ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் ஓய்வூதியம் எப்படி வழங்கப்படுகிறது? ஒரு ஓய்வூதியம் பணி ஓய்வுக்கு பிறகு முதுமை காலத்தில் மிக மிக அவசியமானது. அது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கு, வேறு சில இடங்களில் சில ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு. அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் இருக்கின்ற திட்டத்திலேயே சிறந்த திட்டமாக இருக்கிறது. அதுவே வேண்டும், எனக்கு யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை தொழிலாளர்கள் இருக்கிறார். இதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு பணிக்காலத்தில் ஊதியம், ஒரு நிரந்தரமான ஊதியம், அதாவது ஐஎல்ஓ என்று சொல்லக்கூடிய டீசன்ட் ஜாப், டீசன்ட் சேலரி கிடைக்கும். அதன் பிறகு 1/4/2003 முன்பாக இருக்கின்றவர்களுக்கு பழைய பென்ஷன் கிடைக்குது. 1/4/2003 பிறகு இருக்கிறவங்க தான் பழைய பென்ஷனும் இல்லை, சிபிஎஸும் இல்லை, என்பிஎஸ் என்று சொல்லக்கூடிய அது மட்டும் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். தமிழக அரசு வரைக்கும் என்பிஎஸும் கிடையாது, சிபிஎஸும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசு தொழில் வேலை செய்யக்கூடிய அவர்களுக்கு, தனியாரில் இருக்கிறவங்களும் அதுவும் கிடையாது. மத்திய அரசு தொழில் வேலை செய்யக்கூடிய அவர்களுக்கும் 1/4/2003 பிறகு கிடையாது. வங்கியில் இருக்கிற 2012 பிறகு கிடையாது. இப்படி பெரும்பான்மையாக பென்ஷன் இல்லாத சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முறை சார்ந்த தொழில் இருக்கின்றவர்கள் இருக்காங்க, முறைசாரா தொழிலாளியாக இருக்கின்றவர்களும் இருக்கிறாங்க. இது இந்தியாவினுடைய தொழிலாளிகளுடைய நிலையாக இருக்கிறது.